இந்த படத்தில் இருப்பவர் என்னுடைய குருநாதர், வீணை வித்தகர், சங்கீத கலாநிதி, கலைமாமணி, தஞ்சாவூர் திரு கி.பி. சிவானந்தம் அவர்கள். 1917 தோன்றி 2003 மறைந்தவர். இன்று அவருடைய நினைவு நாள் திதி. மனது அவருடைய இசையாலும் அவர் கற்றுக் கொடுக்கும் அந்த அற்புதமான அந்த முறையாலும் கனமாக இருக்கிறது. நினைவலைகள். இவர் தஞ்சை நால்வரின் வழித்தோன்றல். பரதநாட்டியத்திற்கு மிகப்பெரிய தொண்டாற்றிய அந்த பரம்பரை. 7 தலைமுறைகள் அறுபடாத ஒரு பரம்பரை. அதற்கு சொந்தக்காரர். இவருடைய தந்தையார் தஞ்சாவூர் பொன்னையாப்பிள்ளை அவர்கள். இவரும் சங்கீத கலாநிதி. தந்தை மகன் இருவருமே சங்கீத கலாநிதிகள். இவர் வீணை கற்றுக்கொண்டது திரு கோமதி சங்கரையர் அவர்களிடமும் திரு தேசமங்கலம் சுப்பிரமணிய ஐயர் அவர்களிடமும் தான். அழுத்த நிறுத்தமான வாசிப்புக்கு சொந்தக்காரர். இவருக்கென்று ஒரு காலப்பிரமாணம். அந்த காலப்பிரமாணத்தை வழுவவே மாட்டார். அந்த இசையில் ஒரு காம்பீரியம் இருக்கும். இவரும் இவருடைய மனைவி திருமதி சாரதாம்மா அவர்களும் மேடையில் இணைந்து வாசிப்பது அதை கேட்பது ஒரு அனுபவம். இவருடைய கம்பீரமான வாசிப்பு, அம்மாவுடைய குறைவான வாசிப்பு இரண்டுமாக சேர்ந்து ஒரு அற்புதமான கலைப்படைப்பாக அது அமையும். இவர் சிறந்த மேடை வித்வான் மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஆசிரியரும் கூட. இவர் வகுப்பு என்றால் எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும். குழுவாக வகுப்பில் அமர்ந்து கொண்டாலும் கூட ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சொல்லிக் கொடுப்பார். ஒரு பிடி வரவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் வாசித்து அதை வரவழைத்த பிறகுதான் விடுவார். இவரிடம் ஒரு பாடலை கற்றுக்கொண்டால் பல வருடங்களுக்கு பிறகு வாசித்து பார்த்தால் கூட மறக்கவே மறக்காது. அப்படி மனதில் ஆழ பதிந்து இருக்கும். திருவியாற்று கல்லூரியிலே இவர் பணிபுரிந்த 3 ஆண்டுகளும் எங்கள் வாழ்க்கையில் பொற்காலம். திருவியாற்று கல்லூரி, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை கல்லூரி, யாழ்ப்பாணத்தில் கல்லூரி என்று பல இடங்களில் அவர் பணிபுரிந்தாலும் அங்கங்கு இருக்கும் மாணவ மாணவிகள் அவரை அன்புடன் நினைவு கூறுவார்கள். ஏனென்றால் அவருடைய பாடாந்திரம் அப்படிப்பட்டது. மிகச்சிறந்த பாடாந்திரம். கற்றுக் கொடுப்பதில் ஒரு தனியான ஒரு முறை அவருக்கென்று இருந்தது. வகுப்பிலே பாடத்தை தவிர வேறு எதுவும் பேச மாட்டார். யாரிடம் அதிகமாக பேசவே மாட்டார். வாய்ப்புகளுக்காகவோ வேறு எதற்காகவோ யாரையும் நாடியதும் கிடையாது. அமைதியாக இருப்பார். அவர் கலகலென்று பேசியோ சிரித்தோ அப்படிலாம் பார்க்கவே முடியாது. அவருடைய பழகும் முறை கூட கம்பீரமாக இருக்கும். சங்கீத நாடு அகாடமியின் விருது, கிருஷ்ணகான சபாவின் விருது போன்றவரை தேடி வந்தன. நான் முன்னரே சொல்வது போல எந்த வாய்ப்புக்காக எதற்காக அவர் யாரையும் அண்டியதும் இல்லை, யாரிடம் கலகலப்பார் பேசியதும் இல்லை. வகுப்பில் கூட அவர் பாடத்தை தவிர எதுவுமே பேச மாட்டார். தங்களிடம் கற்றுக்கொள்ள வரும் குழந்தைகள் தங்கள் குழந்தைகளாக பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய பண்பு இவருக்கும் அவருடைய மனைவி திருமதி சாரதாம்மாள் அவர்களுக்கும் உண்டு. அவருடைய நம்ம ஒரு அந்த கம்பீரமும் அவர் வாசிப்பை போலவே அவருடைய பழகும் முறையும் கம்பீரமாக இருக்கும். அவர் கடிதம் எழுதும்போது எப்படி அழகாக எழுதுவா தெரியுமா? சௌபாகியவது கௌசல்யாவிற்கு என்று தான் கடிதம் ஆரம்பிக்கும். அப்படி ஒரு நெறியோடு அழகாக வாழ்ந்தவர். இவரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வரம் கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் என்று தோன்றும். ஆம், கடவுள் எனக்கு தந்த வரங்களில் ஒன்று என்னுடைய குருநாதர். இவரை இந்த நாளிலே வணங்கி மகிழ்கிறேன்.